அண்மைச் செய்தி. பாமக நிறுவனர் ராமதாஸை சமாதானம் செய்ய தலைவர் அன்புமணி மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்து உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இந்த பேச்சுவார்த்தை குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலையில கருத்து முதல்களாக மாறி அதிகாரம் யாருக்கு என்கின்ற வகையிலே அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் மாறி தொடங்கி இருந்தது. குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பில் இருந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியும் அவருக்கு ஆதரவாக இருப்பவர்களை கட்சியின் புதிய நிர்வாகிகளாக நியமிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆனா அதே நேரத்தில் தொண்டர்களை சந்தித்து நிர்வாகிகளை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உறுப்பினர்களுக்கான அந்த அட்டையை வழங்கக்கூடிய நிகழ்வுகள் என 3 நாட்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக பேசினார். நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கியதாக சொல்லப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியிலே தொடர்வார்கள் என்கிற அந்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையேயான மாறி மாறி யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற வகையிலான அந்த வார்த்தை கொண்டிருந்த நிலையில் இன்று காலை அவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை நேரடியாக சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்றிருந்தார்கள். இந்நிலையில இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமகவின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் செயல் தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸ் தொடர்வார் எனவும் ராமதாஸ் அதை தெரிவித்திருந்தார். அதனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்க மறுப்பதாகவும் தலைவர் என்கின்ற பொறுப்பு பொதுக்குழுவை கூட்டி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த கட்சி என்பது ஒருவருக்கு மட்டும் கிடையாது என்கிற பல மேற்கொள்ளில் அவர் பேசியிருந்தார். இதற்கு முன் நடந்த இந்த 3 நாள் ஆலோசனை கூட்டத்திலும் நிர்வாகிகளும் அவர் பேசியது இந்த கட்சி என்பது ஒருவருக்கு சொந்தமானது கிடையாது, ஜனநாயக கட்சி, நான் உங்களோடு ஒருவர் என்கின்ற வகையில பேசியிருந்தார். பொதுக்குழு கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் என்கின்ற வகையில் அவர் தெரிவித்திருந்தார். இதிலிருந்து இன்று காலை தொடர்ச்சியாக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் 2 தரப்பினராக பிரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்காக அங்கு சென்றிருந்தார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை என்பதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. செயல் தலைவர் என்கின்ற பொறுப்பை தான் ஏற்க வேண்டும், தலைவர் என்கின்ற பொறுப்பை ஏற்கக்கூடாது என ராமதாஸ் திட்டவட்டமாக சொல்லியிருப்பதாக தகவல் வெளியானது. அதனால் நெருக்கமான முகத்துடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து புறப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.